ஃபைனலாக ஹீரோவோட கிளாமர் எக்ஸ் 125 இந்த பைக்கோட அஃபிஷியல் டீசர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூ அப்டேட்ஸோட 19th அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டேட் எல்லாமே அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தது. ஸோ ஹீரோவோட கிளாமர் எக்ஸ் 125 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்கோட சூப்பரான அப்டேட்டட் வெர்ஷன் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. எக்கச்சக்கமான நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீச்சராக இதில் நான் பார்க்குறது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது நம்ம இந்த மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எவ்ரிடே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லுது. ஏன்னா ஒரு 125 சிசியில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ரைடிங் மோட்ஸ் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக இது வந்து வேறு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் நீங்கள் பார்க்குற இந்த நேவிகேட் பண்ணக்கூடிய அந்த பட்டன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து ஹீரோவோட இந்த கிளாமர் எக்ஸ் 125ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாமர் எக்ஸ் 125 டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிவிஎஸோட ரைடர் 125க்கு டைரக்ட் ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்குமே கிட்டத்தட்ட நமக்கு 95லேருந்து ஒரு 1 lakh rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தான் நாளான்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கிளாமர் எக்ஸ் 125யோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் வரப்போகுது. 10.7 ஹார்ஸ் பவரும் 10.6 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து இந்த பைக்கில் இருக்க போகுது. அண்ட் இந்த 5-inch TFT கிளஸ்டர் வந்து எனக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ரைடிங் மோட்ஸ் எக்கோ, ரோட் அண்ட் பவர் அப்படிங்கிற மாதிரியான ரைடிங் மோட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். இதில் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ், அதுவும் நம்ம எல்லாம் எதிர்பார்க்காத ஃபீச்சர்ஸ் இருக்குது. LED ஹெட்லைட், LED டெய்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் இருக்குது. ஸ்டெப் அப் சீட் தாங்க இருக்குது, ஆனாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாமர் எக்ஸ் 125க்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்தது ஒரு ப்ரீமியமான ஒரு பிக்கர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்தது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கில் தான் இந்தியாவில் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த 125 சிசியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பைக் வந்து ஒரு இந்தியாவோட ஒரு மோஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் கம்ப்யூட்டர் அப்படின்ற வந்து ஹீரோ வந்து இப்போ நேம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைக்கில் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. நியூ கலர்ஸ், அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபியூல் டேங்க்ல அது கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லோகோ, இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஈவன் உங்களுக்கு இந்த பைக்கோட அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே ஈவன் ஒரு 200 சிசியில் இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் கேர்ஸை விட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அண்ட் இந்த பைக்கோட அந்த பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நாளான்னைக்கு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து இந்தியாவில் இந்த பைக் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெய்லரில் இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் இந்த ட்ரெய்லரும் லான்ச் ஆச்சு. இந்த ட்ரெய்லர்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க 19/8 அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியாவில் இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாளில் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பைக் லான்ச் ஆகும்போது நமக்கு இந்த பைக்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ரைட் ரிவ்யூ கூட நான் உங்களுக்காக கூடிய சீக்கிரம் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.